சொல்லக்கூடிய பிரம்மலோகத்திலே சதுர்முகமாகப்பட்ட பிரம்மா சரஸ்வதி 30 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் நான்முகன் நல்முகன் நாரத மகரிஷியோடு சிஸ்தபுத்திரர்களோடு ஆணி பொன்னால் வடிவெழுகக்கூடிய அதிகளை ஒளிவிச்சிருக்கின்ற நாளையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகம் எல்லாம் 7 உலகம் எல்லாம் உலகம் ஈசன் பகவான் உண்டு செய்தார் 16 உலகம் எல்லாம் பயமானும் படிகளந்து பாரமுடன் வாரே படிகளந்து வார போதே எறும்பு யானை மோதல் இன்னொன்னு மனுக்களுக்கு எறும்பு யானை முதல் இன்னொன்னு மனுக்களுக்கு 14 உலகம் இன்னும் சிவராஜிக்கு ஆண்டவன் படியிழந்து கொண்டு வருகிறார் அல்லவா படியிழந்து படைத்து காத்து அல்லும் பகலும் அனுதானமும் காத்து கொண்டு வருகின்றார் காத்து வருகின்ற நாளையில் கரை கண்ட தேவியாகப்பட்டவள் படியிழந்த பகவானுக்கு பணிவிடையும் செய்து வாரா நம்ம பகவான் தேவி பார்வதியா பராசக்தி உமையவளோ கைலாச இலையிழந்து வந்த பின்னால் இலையிழந்த ஈசனுக்கு கைலாச வாசலில காளி சக்தி நிற்க வைத்தாள் அம்மா ஒன்று பலகையிட்டார் அதன் மேல பகவான நிற்க சொல்லி பகவான் பாதம் தொட்டு கழுவுதாள் நம்ம பத்தினியா பார்வதியா நமஸ்காரம் செய்தல்லவோ இறையளந்த ஈசனுக்கு அம்மா இளைப்பாரி கொடுப்பாளா இளைப்பாரி கொடுப்பாரா பகவானுக்கு இளைப்பாரி அம்மா இளைப்பாரி கொடுப்பா அம்மா படி இழந்த பகவானுக்கு பால் பழங்கள் தான் கொடுத்து பாரப்பொண்ணு கையில மன்னவரும் தேவியுமா சாப்பிட்டு இளைப்பாரே காம்பளங்கள் தான் தரித்து காம்பறிந்த பூமலரை மெத்தையாக விரித்து திண்டுகளை புரிந்து அதாவது நிஷ்டையில் இருக்கின்ற போது அன்றதங்கி வருவதையும் ஆண்டவன் பகவான் படியிழந்து காத்து வருகின்றார் ஆக அல்லும் பகலும் அனுதினமும் படியிழந்து படைத்து காத்தரிச்சிட்டு ஆண்டவன் இருக்கின்ற நாளையில் அன்னையாகப்பட்ட ஆதிபராசக்தி பார்வதா தேவி அம்மை எண்ணினாள் அளந்து கொடுக்கின்ற நாளை திணை வைத்துக் கொண்டு நாதன் அகிலமெல்லாம் படியிழந்து வருகிறார் பெரிய விஷயம் தானே ஆக ஆண்டவன் ஒரு நாள் இடத்துல ஆண்டவன் சிவனுடைய இடத்துல பிரணவத்திற்கு விளக்கத்தை கேட்டோம் பிரணவ சொருவனும் நான் தான் பிரணவத்தின் தத்துவமும் நான் தான் இரவும் நான் தான் பகலும் நான் தான் அகில உலகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நீங்க வர ஜோதியும் நான் தான் சூரியனும் நான் தான் சந்திரனும் நான் தான் என்று சொன்னாரே ஆனா அந்த தத்துவத்தின் மகிமையை பகவான் சொல்ல மாட்டேங்காரே என்று அன்னைய தினத்திலே அம்மை உமையவள் பார்வதா தேவி மறுநாள் படியளந்து ஆண்டவன் சிவனிடத்திலே வடியிழந்து அளக்கும் படியை கொடுத்த நேரத்தில் ஆண்டவா இறைவா பரமேஸ்வரா இந்த உலகத்தில தாங்கள் அருளால் படைக்கப்பட்ட மானுட மனுக்கள் எறும்பு 84 லட்சம் கோடி சிவசிந்துக்கள் வரைக்கும் இன்பமுடன் படைத்திருக்கிறீர்கள் ஆக இரவு பகல் காலை மாலை அந்தி சந்தி ஏமசாமம் என்று எல்லாத்தையும் 2 படைத்திருக்கின்றீர்களே ஆண் பெண் ஆக இவ்விதமாக படைக்கக்கூடிய உங்களுடைய படைப்பின் தத்துவம் தான் என்ன என்று படைப்பினுடைய தத்துவத்தை பார்வதா தேவி ஆண்டவருடைய இடத்துல கேட்கின்றார் அம்மா பார்வதா தேவி 84 லட்சம் கோடி சிவாதி சிவசத்துக்களும்
கல்லிலே வாழக்கூடிய தேரை சிசு உயிர் வரைக்கும் ஆண்டவன் படைத்தது நான் தான். அணுவிற்குள் அணுவானவள், பரமணுவானவள், சோதி சுடரிலும் நான் இருப்பேன். ஒரு அணுவை துளைத்து அதை 1000 கூறிட்டு ஜனஞ்சனமா பிரித்தெடுத்தாலும் அதற்குள்ளும் நான் இருப்பேன். அதற்குள்ளும் நான் இருப்பேன். அணுவிற்கும் அணுவானவன், ஆனவன் பரமாத்மாவானவன் என்று அம்மை உமா மகேஸ்வரி பார்வதா தேவி இடத்திலே ஆண்டவனாகப்பட்ட பரமேஸ்வரன் சொல்ல வார்த்தையை கேட்டால் அம்மை சக்தி உமா மகேஸ்வரி பார்வதா தேவி ஆண்டவனுக்கு ஆண்டவனுடைய இடத்திலேயே கேட்கின்றார், ஆண்டவா பரமேஸ்வரா அப்படியானால் காலை மாலை அந்தி சந்தி ஏமதாம தத்துவங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஒன்னோ ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, ஒன்னோ ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, சக்தி இரண்டாண்டி இந்த ஈஸ்வரனோ நான் தானம்மா, ஈஸ்வரனோ நந்தனம்மா, மூன்றாண்டி இந்த முக்கண்ணனோ நந்தனம்மா, மூன்றாண்டி முக்கண்ணனோ நந்தாண்டி, 4 நந்தாண்டி 4 வேதங்களோ நந்தனம்மா, 4 நந்தாண்டி 4 திசைகளுமே நந்தம்மா, 4 நந்தாண்டி 4 வேதங்களோ நந்தனம்மா, 4 நந்தாண்டி 4 வேதங்களோ நந்தாண்டி, 5 ஐந்தாண்டி 5 பஞ்சபூதமோ நந்தனம்மா, 5 ஐந்தாண்டி 5 பஞ்சபூதமோ நந்தாண்டி, 6 ஆறாண்டி 6 சாஸ்திரமோ நந்தனம்மா, 6 ஆறாண்டி 6 சாஸ்திரமோ நந்தாண்டி, சக்தி 7 ஏழாண்டி 7 சமுத்திரமோ நந்தனம்மா, 7 ஏழாண்டி 7 சமுத்திரமோ நந்தாண்டி, 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நந்தனம்மா, 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நந்தாண்டி, 9 ஒன்பதாண்டி நவக்கிரகங்கள் நந்தனம்மா, 9 ஒன்பதாண்டி 9 நவக்கிரமோ நந்தாண்டி, 10 நல்லவதாண்டி வந்தாண்டி பத்தாண்டி பரம ஈஸ்வரனோ நந்தனம்மா, பரம ஈஸ்வரனோ நந்தனம்மா, 10 நல்ல பத்தாண்டி சொல்லண்ணே நந்தாண்டி, சக்தி பரம ஜீவ நந்தனம்மா நந்தனம்மா, நடந்தானகளும் போலே நான் படைத்த உலகமெல்லாம் செய்யும் அகில இந்த உலகமெல்லாம் அம்மம்மா உமையவளே, இரவு நான் தான் பகலும் நான் தான், அந்தி சந்தி வேலையும் நான் தான், ஏம சாம வேலை நான் தான் அம்மா, 6 கால பொழுது நான் தான் அம்மா, ஆண்டவனும் சொன்ன போதே ஆண்டவனும் சொன்ன போதே அம்மை பார்வதியால் ஏது சொல்லு ஆண்டவனாகப்பட்ட பரமேஸ்வரன் சிவபெருமான் சொல்ல இந்த வார்த்தையை கேட்டால் அம்மையை உமையவள் பார்வதா தேவி இரவு நான் தான் பகல் நான் தான், அள்ளு பகலும் நான் தான், 60 நாளிகையும் நான் தான் என்கிறாரே. சரி, 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எல்லாம் நான் தான் என்கிறாரே, எல்லாமே நான் தாங்க. ஆக இப்படி இருப்பதனால ஆண்டவன் அணுவிற்கும் அணுவானவர், பெரிதிற்கும் பெரிதானவர். சரி, எல்லாம் தாமாக இருந்தாலும் ஆண்டவன் பகவான் அதிகாலை வேளையிலே சூரியனையும் இரவு பொழுதிலே சந்திரனையும் வழிபட்டு வருகிறாரே. ஏன் எதற்கு என்று பகவானுடைய இடத்திலே கேட்கின்றார். அம்மா பார்வதிய பகவானோட வார்த்தை கேளு, வலது கண்டு சூரியன் தான் வடிவழகி பார்வதிய இடது கண்டு சந்திரன் தான் சிவந்தேவி உமையவள அல்லும் பகலுமாக ஆக பகல் பொழுது 30 நாளிகை, இரவு பொழுது 30 நாளிகை, அல்லும் நல்ல பகலுமாக பூலோக சீமையில 60
30 நாளிகை காலமாக ஆண்டவன் உண்டு செய்த சொக்கன் அவர் சொன்ன போதே சொக்கன் தேவி பார்வதியா என்னாத என்னமல்ல அவ மனதில் என்னுதானே என் தங்க பார்வதியா அள்ளும் பகலும் நான் தான், இரவு பொழுதும் நான் தான், பகல் பொழுதும் நான் தான் என்கிறார். சூரியன் இடதுகண் சந்திரன் என்றால் இவர் ஏன் சூரிய பகவானை சந்திரனை வணங்கணும்? ஆமா, அதாவது அரண உதயத்திலே ஆண்டவனே சூரியனை வணங்குகின்றார். கடமை தவறாதவர் சூரியன், கடமை தவறாதவர் சந்திரன். சூரியனும் சந்திரனும் கடமையில் தவறுகிறார்களா? தங்களுடைய கடமையை செவ்வன செய்து கொண்டு வருகிறார்கள். ஆமா, பகல் பொழுதெல்லாம் இந்த சூரிய பகவான் இந்த அகில உலகத்திலே பேருருளை நீக்கி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையிடும் பேரிருளையும் தன்னுடைய 1000 கரங்களாலே அகில உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய பரிவாகப்பட்ட கதிரின் வெளிச்சத்தினாலே பயிர் வகைகளை விளைவிக்க செய்து சரி அகில உலகத்திற்கெல்லாம் பேரருளை தருகின்றார். அது போலவே இரவு பொழுதிலே சந்திர பகவான் குளிர்ச்சிக்குரிய பொருந்திய சந்திரன் இரவு பொழுதிலே மக்களுக்கு இனிமையாகவே ஒரு பெரும் குளிர்ச்சியை தந்து மக்களை காத்து வருகிறார். அல்லும் பகலுமாக சூரிய சந்திரனாகவே ஆண்டவன் காத்து வருகிறேன் அம்மா. இப்படி இந்த உலகத்தை காத்து வரக்கூடிய இந்த சூரிய சந்திரனை நானும் கடமை தவறாமல் இருக்கக்கூடிய கடமை தவறாமல் காத்து வரக்கூடிய சூரிய சந்திரரை ஆண்டவனும் கடமை தவறாமல் இருக்கக்கூடிய சூரிய சந்திரரை ஆண்டவனாகப்பட்ட பகவானும் ஆமா எவன் ஒருவன் கடமை தவறாமல் அவன் பணியை செவ்வனை சிறப்புடனை செய்து வருவானோ அவனையும் வணக்கத்திற்குரியவன் என்ற தத்துவத்தை ஆண்டவன் அகில உலகத்திற்கு உணர்த்தவே நான் சூரிய சந்திரனை வணங்கி வருகிறேன் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சக்தி உமாமகேஸ்வரி பார்வதா தேவியிடத்திலே சொல்ல அப்படியே நல்லதென்று ஆண்டவனுடைய மகிமை அறிந்து தெரிந்து படைப்பினுடைய தத்துவத்தையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இந்த பார்வதா தேவிய ஈசன் 14 உலகம் எல்லாம் படியிழந்து படைத்து காத்து ரசித்து வருகின்ற நாளையில் படி இழந்து பார கைலாசம் வருவது வழக்கம் அல்லவா? இறை இழந்து 14 உலகம் எல்லாம் சென்று ஈசன் கைலாசம் வருவது வழக்கம். ஆனால் ஒரு நாள் திணையிலே தினமத்தில குற்றதொரு நாளையில அம்மை சக்தி உமா மகேஸ்வரி பார்வதா தேவி என்ன செய்கிறாள் பாருங்கள். ஆண்டவன் இறை இழந்து வந்த பின்னால பகவான் ஆண்டவன் பணிவிடையும் செய்தவள் பகவான் தேவி பார்வதியாய் பணிவிடை செய்த பகவான் தேவி உமையவள் பார்வதா தேவி ஆமையாவரும் தேவியுமாகவே சரி படிகளந்த களைப்பால பள்ளி அறையில சரி அதாவது சாப்பிட்டு இளைப்பார் ஆக ஈசனாகப்பட்ட இறையவன் பகவான் சங்கரன் சதாசிவன் அடியவர்க்கிடியவன் சிவன் ஆண்டவனாகப்பட்ட அம்மை உமாமகேஸ்வரி இடமதில அதாவது பகவானுக்கு தொண்டூழியங்கள் செய்து இருவேறு இருக்கின்ற வேளையில ஆமா படிகளந்த களைப்பால பாண்டி பிடிக்கிறார், பல்லாங்குடி ஆடுகின்றார்கள். ஆமா பல்லாங்குடி ஆடுறாங்க, சோவி பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார். அப்படி ஆடுகின்ற வேளையில ஆண்டவன் பகவான் எப்பொழுதுமே ஆமா விட்டு கொடுக்கின்றார். பகவானுக்கு விட்டு கொடுத்து விளையாடி கொண்டே வருகின்றார். ஆமா பார்வதா தேவிக்காக விட்டு கொடுத்து விளையாடுறாரு. ஆக விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போற விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆமா ஆனா எவ்வளவுதான் ஒரு சொல்ல சொன்னாலும் எவ்வளவுதான் கேட்பாலும் நிமிந்தவே மாட்டான். ஆமா ஆக விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டான், கெட்டு போட்டா விட்டு கொடுக்க மாட்டான். கெட்டு போறேன் நான் கெட்டுதான் போவேன்னு போவான். சரி கெடுவான் கேடு நினைப்பான், கெட்டு அழிஞ்சே போவான். ஆக அப்பேற்பட்ட ஆண்டவனாகப்பட்ட கரைக்கண்ணன் பகவான் சொல்லுகின்ற அம்மா பார்வதி பார்வதா தேவி நாம் இருவேரும் சூரி பரத்தி சுக்கட்டக்கால் விளையாடுகின்றோமே. ஆமா நடுவராக ஒருவன் வேண்டுமே என்று யார் அழைத்தா? பகவானா கேட்டாரு. பார்வதி தான் அழைத்தாள். நடுவராக நம்மையின் நாராயணனை அழைப்போம் என்று ஆதிபராசக்தி அன்னை உமையவள் அழைத்தா. அலைகளில் வள்ளி கொண்ட அச்சுதனை அழைத்தாள் அம்மை உமையவள். ஆதிசக்தி அழைத்து மந்திரத்தில ஆமா வருகின்றார் எம்பெருமான். பெருமான் வந்து
அம்மா தங்கையே தங்கையே அண்ணாவை அழைத்த காரணம் என்னம்மா? காரணம் என்னம்மா? உள்ளதை உள்ளபடி விவரமாக சொல்லு என்று விவரமாக சொல்லு என்று சொன்ன போது அத்தானும் நானும் அதிகையில சோவி மரத்தி சொக்கட்டங்கால அடிக்கின்ற ஆட போகின்றோம். அதற்கு நடுவராக நீ வர வேண்டும் அண்ணா என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சோவி பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகின்ற வேளையில ஆடுகின்ற ஆட்டத்தில ஆடை வெள்ளானவர் ஆண்டவன் சிவபெருமான் பாடல் வல்லானவர் பகவான் சிவபெருமான் ஆதி வெள்ளி கையில கையில அரணுடைய பதியதில வெள்ளி கைலாசத்திலே ஈஸ்வரான சிவபெருமானே சக்தியோ ஜோனுமாக சொக்கட்டங்கள் ஆடுகின்றார். நடுவராக யார் இருக்கா? நாராயணன் எம்பெருமான் இருக்கின்றார். ஆண்டவன் பார்த்தார். இருந்தாலும் பார்வதி நம்ம மனைவிதானே, மனைவிக்காண்டி விட்டு கொடுப்பதில்ல தப்பு இல்லையே. இப்போ ஒரு வீடா இருக்கட்டும், ஆட்சி ஐயர் இருக்காங்க, மனைவிக்காண்டி கணவர் விட்டு கொடுத்தா அதுல ஒண்ணு குறவு இல்ல. என் மனைவிக்கு எத்தனை காரியத்துல விட்டு கொடுத்தா வரேன். ஆமா சொன்னாங்க. ஆக ஆண்டவனாகப்பட்ட பகவான் விட்டு கொடுக்க போய் ஆதிபராசக்தி அங்க சோவி விளையாடும் போதே சொக்கன் தேவி பார்வதியாயே வென்று கொண்டு வருவாளே, அவள் வெற்றி பெற்று வராளே. பார்வதி பார்வதி அண்ணா நடுவராக வந்த நாராயணா பார்த்தாயா, நான் தான் ஜெயிச்சேன். சரி, ஆட்டத்தில் பகவான் எத்தனை முறையோ தோத்துக்கிட்டே வராது. ஆமா, நான் தான் ஜெயிச்சேன், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன் என்று அப்படியே மாரதத்தி பேசுறா மங்கை சக்தி பார்வதா தேவி. அப்பொழுதுதான் அம்மா அப்பதான் பார்த்தாரு. யாரு? அம்மா பார்வதி. பார்வதி பார்வதி உமையவளே சக்தி தங்கையே. சரி, என்னதான் சோய் விளையாடி சொக்கட்டாம்பரத்தி சொக்கட்டாங்காலில் ஆடி வந்தாலும் சொக்கட்டாங்காலி யாருடைய இது? சொக்கனுக்கு வைத்தது சொக்கட்டாங்கால். அவர் சொக்கலிங்கத்துக்கு உள்ளதுதான். ஆக அவர் நினைச்சாருன்னா உன்னை எப்பவுமே வென்றிருப்பார். ஆமா, விட்டு ஆட்டத்தில் ஆண்டவன் பகவான் விட்டு கொடுக்க போய் நீ வெற்றி பெற்றாய். நீ வெற்றி பெற்ற, இல்லையா நீ வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அதான் உன் கனவை உனக்காக விட்டு கொடுத்தாரு என்று நாராயணன் சொன்னார். சரி அண்ணா, நடுவராக வந்த நாராயணா, நீ என்ன சொல்லுவது? நான் தான் ஜெயிச்சேன் என்று சொல்ல அத்தான் விட்டு கொடுக்க போய் நீ ஜெயிச்ச பார்வதி, அவர் நினைச்சாருன்னா எப்பவுமே ஜெயிச்சிருப்பாரு என்று சொல்ல, இல்ல நான் பார்வதி தான் வென்றேன் என்று ஆணவ செருக்கோடு மமதியோடு பேசினா பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஒரு நாள் இப்பேற்பட்ட ஆணவம் நமது தேவிக்கு வராது என்று இவ்வளவு ஆணவத்தோடு இருக்கிறானே என்று ஆண்டவன் சற்று கவனமாக இருந்தார். சரி, பார்த்தார் எம்பெருமான் நாராயணமூர்த்தி உன்னுடைய பாடு ஆண்டவன் பகவான் பாடு, இனிமேல் எனக்கு இங்க என்ன வேலை என்று நேராக வைகுந்தத்திற்கு கிளம்பினார் நாராயணன். சரி, மறுபடியும் ஆடுவோம் என்று சொல்ல, ஆண்டவா பகவானே என்று சொல்லுகின்ற வேளையில மறுபடியும் ஆடினார்கள். பார்த்தார் ஆண்டவன் பார்த்தார், இனி பார்வதிக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்பொழுது பகவான் வென்று வருகின்றார். அப்படி இருக்கின்ற வேளையில ஆண்டவன் பகவான் பார்த்தார், இவளுடைய ஆணவம் செருக்கை நாமல் சற்று நாமல் மாற்ற வேண்டும், பார்வதா தேவிக்கு பாடம் புகட்ட வேண்டுமே என்று ஆண்டவன் எண்ணம் கொண்டாரே அல்லவா. ஜெயித்தேன் என்று சொல்லியா கேளாமல் இறுதியாக ஈசன் பகவான் வெற்றி பெற்றார். ஆக என்னதான் இருந்தாலும் பார்வதிக்கு வாடத்தை புகட்ட வேண்டுமே என்று எண்ணம் கொண்ட ஆண்டவன் பகவான் தினத்திலே இந்த சோவி விளையாட்டு எல்லாம் முடிந்தது. அன்றதங்கி வருவதையும் ஆண்டவன் படிகளந்து அன்றதங்கி மறுவதையும் படிகளந்து வார கைலாசம் வருகிறார். ஆண்டவன் பகவான் யோக நிஷ்டையில் இருக்கின்ற போது அன்றைய தினத்திலே ஆதிபரா சக்தி உமையவள் பார்வதா தேவி எங்கள் அரணாகி பகவானுக்கு தெரியாமல் ஈஸ்வரனார் பெண்ணாள் வந்து என்னாத எண்ணமெல்லாம் எண்ணுகின்ற ஆண்டவன் பகவானை சோதனை செய்வதற்கு வருகின்றார். என்ன நினைக்கிறார்? இரவு நான் தான், பகலும் நான் தான், அந்தி நான் தான், சந்தி நான்
வந்தான் என்று சொல்லுகின்றாரே, வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று இன்றைய தினத்திலே பகவானை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும். சூரிய சந்திரன் என்று சொன்னாரே, ஆனா இந்த அகில உலகத்திற்கு என்ன விதமாக ஆண்டவன் ஒளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் என்று அம்மை உமையவள் பார்வதா தேவி ஆண்டவனார் பின்னால் வந்து ஆதிசக்தி உமையவளும் ஈஸ்வரனார் நயனங்களே இருகரங்கள் கொண்டு அம்மா பொத்துதாளே சக்தியவ ஓடி வந்தே சங்கரியா ஓடி வந்தே ஆதிசிவனாரின் கண்களையோ சக்தியவ ஊத்தும் போதே ஈரேழு உலகம் அது இருளாக போகுதையாயே ஆடு பொருள் ஆடலையே ஐயா செய்யும் பொருள் அசைகளையே பச்சி பறவைகளும் பறக்கலையே 16 உலகத்தில சப்த சாகரம் முதல் அலைகடலும் எங்களையே செடி கொடிகள் இயங்காமல் அடிக்கின்ற காற்று முதல் மரம் செடி கொடிகள் பஞ்சபூதங்களை அடங்கி ஒடுங்கி நிற்கின்றது. ஆமா, அந்தந்த இடத்திலே ஸ்தம்பித்து நிற்கின்றது. அகில உலகமும் இயங்க வேண்டுமானால் ஆண்டவனுடைய அருள் வேண்டும் அல்லவா? சீரேழு உலகம் எல்லாம் இயங்க வேண்டுமானால் சிவன் அருள் வேண்டும். சிவன் அருள் வேண்டும். ஆக அப்பேற்பட்ட ஆண்டவனுடைய கண்களை முத்தினாள் அல்லவா? சரி, அகில உலகத்திலே ஆதி கைலாசம் முதல் ஆமா 14 உலகம் முதற்கொண்டு ஸ்தம்பித்து நிற்கின்றது. சரி, அப்படி ஸ்தம்பித்து அப்படியே ஆடும் பொருள் ஆடாமல் அசையும் பொருள் அசையாமல் நகரும் பொருள் நகராமல் அப்படி இருக்கின்ற போது அன்னை உமா மகேஸ்வரி பார்த்தாள். ஆகாத தவறெல்லாம் செய்து விட்டோமே, தவறு செய்துவிட்டோமே, ஆகாத தவறு செய்து விட்டோமே என்று வெக்கி தலை குனிந்து மௌனமாக இருக்கா. ஆமா, கண்களை பொத்தி விட்டோமே என்று அப்படியே ஒரு கணம் திடுக்கிட்டார், மெய் மறந்தார். வேர்த்து விறுவிறுத்தது சக்தி பார்வதிக்கு. ஆண்டவன் பகவான் அந்த சனப்பொழுதுக்குள்ளாகவே இந்த உலக இயக்கத்தை எல்லாம் பார்வதாதேவிக்கு கற்பித்துக் கொடுத்தும் பெண் புத்தி என்பதற்கு இலக்கணம் காட்டிவிட்டால என்னதான் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஆராய்ச்சி செய்து அணுவளவு பிசகாம ஆராய்ச்சி செய்து அதை ரசிச்சு ருசிச்சு பார்த்த பிறகுதான் சும்மா இருப்பாங்க பெண் பிள்ளைகள். ஆமா, இந்த அகில உலகத்திலே வாழும் பெண்கள் எல்லாம் சக்தியின் வம்சம் தானே. ஆக இன்றைய தினத்திலே பார்வதா தேவிக்கு நாமல் ஒரு பாடம் கட்ட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று உடையவன் எண்ணம் கொண்டாரான். சமயம் என்று சமயம் என்று ஐயா இதுதான ஐயா சமயம் என்று சமயம் என்று சமயம் என்று எங்க ஈஸ்வரன் பகவானும் ஏது செய்தார். இதுதானே சமயம் என்று சமயம் என்று ஈஸ்வரனார் பகவானோ உலகில் வாழும் மக்களை காக்கணுமே, காத்தருள படைத்து விட்ட மக்களை எல்லாம் பகவான் தான் காக்கணும். ஆமா, எடுத்து விட்ட மக்களை ஈசன் தான் காக்கணும். சரி, பச்சி பறவைகள் மரம் செடி கொடி தாவரங்கள் சரி முதற்கொண்டு எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவனுக்கும் ஆமா உயிர் கொடுக்கணும் ஒளி கொடுக்கணும் என்று உச்சி கண்ண உடையவன் திறப்பாரா உடையவனா சிவபெருமா நெற்றி கண்ண திறந்த போது அந்த நெற்றி கண்ணல் அருளாலே நீலுலகம் நீண்ட ஒளி கிடைக்குதையா
அளிக்குதையா அரணருட அருளாள அருளாள அகில உலகம் எல்லாம் ஒளி பெற்று இயங்கியது. ஆடும் பொருள் ஆடியது, அசையும் பொருள் அசைந்தது, நகரும் பொருள் நகர்ந்தது. சரி நெற்றிக் கண்ணை ஈசனாகப்பட்ட சிவபெருமான் திறந்த போது வியர்த்து நல்ல அம்மா விறுவிறுக்க நின்றாளே அம்மா பார்வதியா பார்வதியா. நெற்றிக்கண்ணனாகிய சிவபெருமான் உச்சிக்கண்ணை திறந்த போது உமையவள் பார்வதா தேவிக்கு வேர்வை துளை வேர்த்து வேர்வை பருக்காக எடுத்தது. சரி ஆறாக ஓடுது. ஆறா ஓடிச்சா? ஆறு கடல் ஆச்சு. சரி ஆறு வாய்க்கால் வழியா போய் கடல்ல வேதனை சங்கமிக்கும். கடல்ல போய் ஆக பேர் வந்த வேர்வை துளியாகப்பட்டது. சரி சக்தி உமா மகேஸ்வரியாகப்பட்டவள் பார்வதா தேவி ஆண்டவன் பகவானுடைய பாதார விந்தத்திலே அணிந்து விழுந்து நமஸ்கரித்த ஆண்டவா அறியாமல் செய்துவிட்டேன் என்று ஆண்டவனுடைய பாதார விந்துக்களை பணிந்து நமஸ்கரித்திருக்க வேர்வை துளியாகப்பட்டது. ஆமா சாகரமாக 7 கடல்களாக கடல்களாக அன்னை பார்வதா தேவியுடைய வேர்வை துளியானது பெருக்கெடுத்து வருகின்றது. எப்பேற்பட்ட கடல்கள் தெரியுமா? கடல் ஓர்கடலா ஓரங்கடல் ஓர்கடலா கடல் இளநீர் கடல் மூணாங்கடல் முக்கடலா நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாங்கடல் அலைகடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எழுகடலோ எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் ஊர்கடலா பத்தாங்கடல் பார்க்கடலா பார்க்கடல் தன்னதிய பளிங்கு வர்ண பாறை உண்டு. பார்க்கடலே பளிங்கு வர்ண பாறையோடு அங்கே நாகலோகம் இருக்கின்றது. இந்த பார்க்கடலிலே யார் இருக்கா? யார் அண்ணே? பார்க்கடலிலே பயணம் கொள்வது யாரு? யாரு? பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் நாராயணன் அல்லவா? நாராயணன் அல்லவா? சப்தாசாகரத்திற்கும் அம்மை ஆகப்பட்டவளுடைய வேர்வை துளியானது செல்கின்றது. அது இருக்கின்ற போது ஆண்டவன் பகவான் சக்திக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றான். அம்மா பார்வதி எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவோ உனக்கு ஆலோசனை வழங்கி ஆமா புத்திமதிகள் உரைத்து தத்துவத்தை உரைத்தாலும் என்னை பரிசோதனை செய்தாய் அல்லவா? ஆக இருப்பதாலே அம்மா உமையவளே பார்வதா தேவி என்னை மறந்து இந்த பூலோகத்திலே சென்று ஆமா அதாவது பூலோகத்திலே சென்று நீ தபோ வேள்வி வளர்த்து என்னை நினைத்து அதாவது தபோ வேள்வி வளர்த்து சிவபூஜை செய்து அல்லும் பகலும் சிவபூஜை செய்து என்னுடைய பாதார விந்தத்தை நாடி வருவாய் என்று ஆண்டவன் பகவான் ஒரு சாபத்தை கொடுத்தார். அதுவல்லாமல் அதாவது அந்த திருப்பார்கடல் என்ற தளத்தில என் பெருமானுக்கு தங்கையாகவே நாராயணன் தங்கையாக நங்கை பத்திரகாளியாக பார்க்கடலில பரந்தாமன் தங்கையாகவே அவதாரம் செய்ய வேண்டும். அதோடு அல்லாமல் கலியுகத்தை ஆட்சி பரிவாரம் செய்வதற்கு கிரேதாயுகம் முடிந்து விட்டது துவாபாரகம் முடிந்து விட்டது நடக்கக்கூடியது கலியுகம் உள்ளவா? கலியுகம். கலியுகத்தை அடக்கி ஆள்வதற்கு அஷ்ட 8 காளியாகவும் பார்க்கடலிலே நீ பத்திரகாளியாக ஒரு பிறவி பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானும் சொன்ன போது ஆண்டவனும் சொன்ன போது அம்மை சக்தி பார்வதியா பத்திரகாளி சொன்ன போதே காளி அம்மாயே அம்மா பேடிய நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்தே காளி அம்மா பார்வதியா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி
சக்தி உமாமகேஸ்வரி ஆண்டவனுடைய இடத்திலே வாக்கு வரங்களை வாங்கி அப்படி இருக்கின்ற வேளையில ஆதி பராசக்தி பத்திரகாளியாகவே அவதாரம் செய்ய வேண்டுமே அல்லவா பாவை பத்திரகாளியாகவே அம்மா ஆயிர சுருவத்தில அரசுருவ உருவமாகி அந்த திருப்பார் கடலில தடாக புஷ்பத்திலே அம்மா தங்கத்தாமர வைகையிலே பாவை பத்திரகாளியாகவே பச்சமாளின் தங்கையாகவே அம்மா பராசக்தி அவதாரங்களை செய்ய போகின்றார். ஏன் எதற்காக அவதாரம் செய்யணும் தெரியுமா? என்ன? அதாவது தாரகாசூரன் என்று ஒரு அசுரன் இருக்கான். தாரகாசூரனை வதம் புரிவதற்காக தாரகனை வதம் புரிவதற்காக பாவி பத்திரகாளியாக நீ பிறக்கணும். அதோடு நாகலோகத்தில அந்த நாகராஜன் அகக்கண்ணி செய்யும் தவத்தாலே அஷ்டெட்டு காளியாகவே நீயே சென்று பறக்கணும். ஆமா என்று 2 வரங்களையும் ஆண்டவன் சொல்ல சிறிது காலம் பூலோகத்தில் தவமுயற்சி என் அடியை வந்து சேர்வாய் என்று ஆண்டவன் வரங்களை கொடுத்து அனுப்பினார். அப்படி இருக்கின்ற போது அம்மை சக்தி உமாமகேஸ்வரி பார்வதா தேவி ஆண்டவனிடத்தில் வரம் பெற்ற அம்மை உமையுள் பார்வதா தேவி அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்து பகவானுடைய இடத்துல வரம் பெற்ற வடிவிலகி பார்வதா தேவி வருகின்றார். சக்தி உமையவளும் ஆயிரம் சுருவத்தில அரசுருவம் உருவம் மாற்றி திருப்பார்கடலில சக்தி உமா பார்வதியா சங்கரியா உமையவளோ ஆயிரங்களை அதில ஒருகளை சொருவம் மாற்றி சொக்கனோட தேவி அவரை ஒரு முகமாக பொய்கையில தங்க நல்ல தாமரைகளே சக்தியுமா பார்வதியா அவதாரம் செய்ய வேண்டியோ எண்ணம் கொண்ட பார்வதியாயே பாராளி ஒரு முகமா பொய்யில அந்த திருப்பார் கடலிலே பார்க்கடலிலே அவதாரம் செய்ய போகிறார். பெருமா நாராயணனாகப்பட்டவருடைய பேரருளால நாராயணன் தங்கையாகப்பட்டவள் நல்ல கிழமையில நாராயண தங்கையம்மா நங்கை பத்திரகாளிய பிறக்க போறா தாயாகப்பட்ட வரதா தேவி அம்மை உமையவள் அம்மையா திருப்பார் கடலிலே ஆயிர சுருவத்தி உருவமாக்கி தாமரை புஷ்பத்தில வைகையிலே வரதா தேவி அருளாலும் எம்பெருமான் திருவையாள பார்க்கடல் தன்னறில பத்திரகாளியாக பிறக்காளே அவை பத்திரகாளியாக பிறக்கும் போது அந்த தேவரெல்லாம் ஐயப்பூமாரி பொழிந்தார்களே ரிஷிமார்கள் ஒன்று கூடி நாங்கை பத்திரகாளி வந்து பிறந்தாள் என்று ஐயா மலர் மாறி பொழிந்தார்கள் பிறந்தாள் என்று மலர் மாறி பொழிவா அம்மா பத்திரகாளி பிறந்த போதே தெய்வலோக நம்பையர்கள் வந்து திருக்குறவை போடுதாளே அமைதி வீரம் பல்லும் நல்ல வெற்றி கொண்ட திருமுகமா அப்போ நல்ல
அப்புச்சடையோடு ஆங்கார சுரூபத்தோடு அம்மா பிறந்திருக்கா. பார்க்கடலே பாவை பத்ரகாளியாக குழந்தை அம்சத்திலே வாழை திரும்பியாகவே அவதாரம் செய்தவள். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற போது தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்கள் தாயாகப்பட்டவளை போற்றி துதித்து வணங்கி நிற்கின்ற போது காக்கும் கடவுளாகி எம்பெருமான் நாராயணமூர்த்தி கரைக்கண்ணன் சொல்லுகின்றார். அம்மா தங்கையே பத்ரகாளி அதாவது கங்கையே பத்ரகாளி உமையவளே, அதாவது தார்கா புறத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய தார்காசுரனை வதம் புரிவதற்காகவும் சம்ஹாரம் செய்வதற்காகவும், அதாவது தார்காசுரை சம்ஹாரம் செய்வதற்காகவும் இந்த தனிவத்தை நீ அவதாரம் செய்யப்பட்டாய். ஆக இருப்பதால இந்த புட்டாபுர தலத்திலே 8 நாளாகவே அமரத்தேவர்களுடைய துணை கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு கோட்டையிட்டு அமைத்து தருவார். அந்த கோட்டையிலே நீ குதூகலமாகவே கோட்டையோடு கொழிமரம் கோபுரத்தோடு கோட்டை 8 சித்து திருமதலாம் ஏகாந்தமாகவே ஏக கொழுவானது இருந்து வருவாயம்மா பத்ரகாளி என்று உன்னோடு உனது அண்ணன் நாராயண கண்ணே பெருமான் நாராயணே துணைக்கு வருவானே என்று ஆண்டவன் அருள் கொடுக்க அப்படியே நல்லதென்று ஆண்டவனிடம் அதிலே அம்மையான பத்ரகாளி சிங்கமுக தண்டியலும் சிவனிடத்தில் வாங்கிக் கொண்டு ஆராளி பத்ரகாளி அண்ணனும் தங்கையுமா ஆண்டவன் இடமாதிலை வரங்களை பெற்ற தாய் பத்திரகாளி அம்மா பாராளே ஒரு முகமா புட்டாபுர தலமாதற்கு அவன் புகழுடனே வருவாளா புட்டாபுரம் தலமாதற்கு புகழுடனே வராளே ஆண்டவை இடமாதிலை அதிக வரம் பெற்றவேளா நாராயணம் பெருமாள் பாடி வரம் பெற்றவேளா வழக்காளி பத்ரகாளி வாராளி ஒரு முகமா புட்டாபுர தலமதியில மேலூர் கிராமத்திலே எப்படி குழுவிருக்கா, எப்படி வடக்கு பார்த்த திருமுகம் வாசலுக்கும் பூமரகம், ஆமா தங்கத்தால் தனிகோட்டை கட்டி பொன்னால் ஒரு கோபுரம் கூட்டி